இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய லாபத்தை தேடி கொடுத்த கம்பெனி இதே பிஎஸ்என். இந்தியாவின் பிரைடாக இருந்த கம்பெனி இதே பிஎஸ்என். பிஎஸ்என்எல் எப்படி நஷ்டத்தில் போனது? இது நஷ்டத்தில் போனதா அல்ல ஒரு சில நபர்கள் இதை நஷ்டத்தில் தள்ளினார்களா என்கிற விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்தில் பிஎஸ்என்எல் எதற்காக தேவை என்று உங்களோட கேள்விக்கு பதில், பிஎஸ்என்எல் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வைக்க முடியும் இந்த நாட்டு அரசாங்கத்தால். இல்லை என்றால் முடியாது. பப்ளிக் ஏற்கனவே கோ பேக் ஜியோ, பாய்காட் ஜியோ, பாய்காட் ஏர்டெல் என்று எழுத தொடங்கிவிட்டார்கள். வி சப்போர்ட் பிஎஸ்என்எல் என்கிற பல்வேறு விஷயங்களை நீங்க பார்க்கிறீர்கள். பல நபர்கள் பிஎஸ்என்எல் புது சிம் கார்டை வாங்க தொடங்கிவிட்டார்கள். பல பேர் பிஎஸ்என்எலுக்கு போர்ட் செய்யவும் தொடங்கிவிட்டார்கள். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். அம்பானி வீட்டு திருமணத்திற்கு எழுதி விட்டீர்களா? எழுதவில்லையா? இதற்கு மேல் நீங்க எழுத போறீர்கள். அதாவது ஜியோ உங்களை இதற்கு மேல் வாழ விட மாட்டார்கள். எப்படி ஒரு காலகட்டத்தில் உணவு இருந்தால் போதும், குடித்திக்க துணிமணி இருந்தால் போதும், தங்குவதற்கு வீடு இருந்தால் போதுமோ, அதை தாண்டி டேட்டா இல்லாமல் நீங்க வாழக்கூடாது என்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திய நபர் இதே அம்பானி. இவர் வீட்டு திருமண விழாவிற்கான படங்களை பார்த்தீர்கள். அந்த திருமண விழாவிற்காக ஏற்பட்ட செலவு எவ்வளவு என்று தெரியுமா? 2700 கோடி, $300 பில்லியன். அந்த பணத்தை எப்படி வசூலிக்கணும் என்று ஒரு திட்டத்தை போட்டார். அதாவது என்னுடைய டாரிஃப் பிளானை நான் உயர்ற்றிவிட்டால் இந்த பணம் 2 மாதத்தில் திரும்பி வந்துவிடும். அதற்காக உங்களை மாதந்தோறும் வருடந்தோறும் முயலத சொல்லி இருக்கிறார் அம்பானி. இவர் மட்டும் தானா? அம்பானியே ஏற்றும் போது நாங்க எதற்காக சும்மா இருக்க வேண்டும்? ஏர்டெல், வோடாபோன் ஐடியா 2 பேருமே ஒன்றாக சேர்ந்து நாங்களும் தன்னுடைய டாரிஃபை உயர்த்துகிறோம் என்று கூறிவிட்டார்கள். ஜூன் மாதம் 27ஆம் தேதி ஜியோ, ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஏர்டெல், ஜூன் மாதம் 29ஆம் தேதி வோடாபோன் ஐடியா தன்னுடைய டாரிஃப் பிளானை உயர்ற்றுவதற்கான அந்த அறிவிப்பை கொடுத்தார்கள். ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து இந்த டாரிஃபும் உயர்ந்து விட்டது. பழக்கம், அடிமைத்தனம், டேட்டாவிற்கு இன்டர்நெட்காக நீங்க எப்படி அடிமையாக மாறினீர்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, 2-3 வருடத்திற்கு முன்பு எப்படி நீங்க லைனில் நின்று அந்த இலவச சிம் கார்டுக்காக நின்றீர்களோ, இன்னைக்கு அவர்கள் கையில் ஒட்டுமொத்த டெலிகாம் செக்டரை மாறிவிட்டது. இது உங்களுக்கு புரிகிறது. எப்படி அம்பானி உங்களை அடிமையாக்கினாரோ அதே வழியில் உங்களிடமிருந்து 50,000 கோடி ரூபாயை இந்த 3 கம்பெனிகளுமே சூறையாட போகிறது. அது உங்களுக்கு தெரிகிறது. ஜியோ, ஏர்டெல், வோடாபோன் ஐடியா இந்த நாட்டு மக்கள் கையில் இருந்து 50,000 கோடி ரூபாயை திருடுவதற்கான அந்த திட்டத்தை போட்டுவிட்டார்கள். பிஎஸ்என்எல் இதை பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் ராஜாவாக வாழ்ந்த இந்த கம்பெனி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெலிகாம் ஆபரேட்டர் இதே பிஎஸ்என்எல் தான். ஆனால் அந்த பிஎஸ்என்எல் ஒரு மனைவி போன்று இருக்கிறது. இது போன்ற ஏர்டெல், ஜியோ, வோடாபோன் ஐடியா கேர்ள் ஃபிரெண்ட் ஆகிறது. மனைவியை விட்டு நீங்க கேர்ள் ஃபிரெண்ட் அழகாக இருக்கிறார் என்று நீங்க தாவினீர்கள். இன்னைக்கு அதே கேர்ள் ஃபிரெண்ட் உங்களை உதைத்தவுடன் மீண்டும் மனைவியிடம் திரும்பி இருக்கிறீர்கள். அதுதான் பிஎஸ்என்எல். எந்த அளவில் பிஎஸ்என்எலுக்கு இப்போ சப்போர்ட் வெளிவந்திருக்கிறது நீங்க பார்த்தீர்கள்னா, சோசியல் மீடியாவில் திறந்த உடனேயே ஐ சப்போர்ட் பிஎஸ்என்எல், பிஎஸ்என்எல் की घर वापसी, போர்ட் டு பிஎஸ்என்எல், பாய்காட் ஜியோ, பாய்காட் ஏர்டெல், பாய்காட் வோடாபோன் ஐடியா என்று நீங்க எழுத தொடங்கி விட்டீர்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், பிஎஸ்என்எல் உங்களுக்கு சரியான டேட்டாவை, சரியான பிளான்ஸ்களை இன்னைக்கும் கொடுத்து வருகிறார்கள். உங்களை ஏமாற்றவில்லை. இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு பிஎஸ்என்எல் பற்றி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலகட்டத்தில் இந்தியன் டெலிகாம் செக்டரின் லீடராக இருந்தது. இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய லாபத்தை தேடி கொடுத்த கம்பெனி இதே பிஎஸ்என்எல். இந்தியாவின் பிரைடாக இருந்த கம்பெனி இதே பிஎஸ்என்எல். இவ்வளவு விஷயங்கள் இருந்த பிஎஸ்என்எல் எப்படி நஷ்டத்தில் போனது? இது நஷ்டத்தில் போனதா அல்ல ஒரு சில நபர்கள் இதை நஷ்டத்தில் தள்ளினார்களா என்கிற விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பிஎஸ்என்எல் இந்த அனைத்து விஷயத்தையுமே தாண்டி இன்னைக்கு நாள் வரை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, எப்படி பிஎஸ்என்எல் இந்த அளவில் தன்னை தக்க வைத்திருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். பிஎஸ்என்எல்ஐ சாதாரணமாக நீங்க எடை போட முடியாது. பிஎஸ்என்எலுக்கு பின்னாடி எப்படி பிஎஸ்என்எல்ஐ ரிவைவ் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஐடியாவை ரத்தன் டாடா கையில் எடுத்திருக்கிறார். ரத்தன் டாடா பிஎஸ்என்எல்ஐ ரிவைவ் செய்வதற்கான அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதற்கு மேல் ஜியோ, ஏர்டெல், வோடாபோன் ஐடியா
எங்க தொலைய போகிறார்கள் என்று அவர்களுக்கும் புரியாது. ஆனால் இந்த அனைத்தையுமே பார்ப்பதற்கு நீங்க இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்க வேண்டும் என பல்வேறு டீடைல்ட் இன்ஃபர்மேஷனை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பதிவில் 4 புள்ளிகளை நான் எடுத்துக்காட்ட போகிறேன். அதாவது இந்த நாட்டு மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த 4 மிக முக்கியமான பாடங்கள் இந்த வீடியோவின் கடைசியில் நான் பேச போகிறேன். இந்த வீடியோக்குள் போவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய டீடைல்ட் ரிப்போர்ட், எங்களுடைய அனாலிட்டிக் ரிப்போர்ட் இந்த சேனல் வழியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சரியாகப்பட்டதென்றால் தயவு செய்து இந்த வீடியோவை பகிருங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் எழுதுங்கள், லைக் போடுங்கள். இதை தாண்டி யூபிஐ வழியாக எங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவ நினைக்கக்கூடிய நண்பர்கள் அவர்களும் அதை செய்யலாம். கீழே அதற்கான டீடைல்ஸ் இருக்கிறது. பிஎஸ்என்எல் பற்றி அந்த வரலாற்றையும் பாருங்கள், எப்படி பிஎஸ்என்எல் இந்தியாவிற்குள் வந்தது என்று. வருடம் 2000 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பிஎஸ்என்எல் துவங்கப்பட்டது. பிஎஸ்என்எல் அதற்கான ஒரு தனி மினிஸ்ட்ரி இருக்கிறது. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே தான் பிஎஸ்என்எல் இயங்கி வருகிறது. அரசுக்கு சொந்தமான இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோடைய பர்பஸ் என்ன, எதற்காக இதை கொண்டு வந்தார்கள்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு வரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் கிடைக்க வேண்டும் என்று, ஒரு சாதாரணமான மனிதர் கூட அந்த கம்யூனிகேஷனில் இணைய வேண்டும் என்கிற அந்த அக்கறையுடன் பிஎஸ்என்எல் கொண்டு வரப்பட்டது. அதுவும் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸில். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா பிரைவேட் பிளேயர்ஸ் அவர்கள் இந்த எதையுமே கவனத்தில் கொண்டு வருவதில்லை. எங்களுக்கு லாபம் நகரங்களில் மட்டும்தான் கிடைக்கும், நாங்கள் கிராமங்களுக்கு போக மாட்டோம் என்கிற அந்த ஐடியா. அதனால் நீங்க பார்த்தீர்கள்னா ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஜியோவாக இருக்கட்டும், வோடாஃபோன் ஐடியாவாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே நகரங்களை மட்டுமே போக்கஸ் செய்து வந்தார்கள். கிராமப்புறங்களை நோக்கி இவர்கள் செல்லவில்லை. பிஎஸ்என்எல் லாபத்திற்காக கொண்டு வரப்பட்ட கம்பெனி கிடையாது, இந்த நாட்டு மக்களுக்காக உருவான கம்பெனி. அதனால் அவர்கள் மலை, காடு, கிராமங்கள், ரூட்டட் ஏரியாஸ் எங்க வேணாலும் நீங்க பாருங்க, எங்கெல்லாம் இவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியவில்லையோ அந்த இடங்களில் பிஎஸ்என்எல் உடைய டவர் இருக்கும். வருடம் 2001ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டு வரை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு வருடம் கூட பிஎஸ்என்எல் நஷ்டத்தை நோக்கி போகவில்லை. ஒரு தங்க முட்டை விடக்கூடிய வாத்து போன்று பிஎஸ்என்எல் செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த அளவில் பிஎஸ்என்எல் லாபத்தை கொடுத்தது. முதல் 8 வருடத்தில் பிஎஸ்என்எல் 46,668 கோடி ரூபாயை இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு லாபத்தை சம்பாதித்து கொடுத்தது. வருடம் 2004-5ஆம் ஆண்டு மட்டுமே பிஎஸ்என்எல் அந்த ஒரே வருடத்தில் 10,000 கோடி ரூபாயை சம்பாதித்து கொடுத்தது. ஏர்செல், டோகோமோ, ஐடியா, ஹச் போன்ற கம்பெனி எல்லாம் அப்போ திண்டாடி கொண்டிருந்த அந்த தருணம். பிஎஸ்என்எல் மட்டும்தான் மார்க்கெட் கிங் ஆக இருந்தது. பிஎஸ்என்எல் உடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா பிஎஸ்என்எல் தாண்டி வேற எந்த நெட்வொர்க்குமே இந்தியாவில் செயல்பட முடியவில்லை. 72% மார்க்கெட் ஷேர் பிஎஸ்என்எல் கையில் இருந்த அந்த காலம். அப்போ எப்படி இந்த பிஎஸ்என்எல் நஷ்டத்தில் போனது? இதை நீங்க பார்த்தீர்கள்னா பிஎஸ்என்எல் பேராசையை நோக்கி, கிரீடை நோக்கி நகர்ந்ததுதான். அதாவது லாபம் சம்பாதிக்கக்கூடிய கம்பெனி, எங்களை தாண்டி வேற யாருமே இந்த நாட்டில் வர முடியாது என்கிற அந்த ரீசன். பிஎஸ்என்எல் சரிந்ததற்கான அந்த 4 காரணங்களை நீங்க இதற்கு மேல் பார்க்க போறீர்கள். வருடம் 2007 தயாநிதி மாறன் அப்ப இருந்த டெலிகாம் மினிஸ்டர் திடீரென்று ஒரு நாள் அவரை சிபிஐ கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். என்னவென்று காரணத்தை அலசி ஆராயும் போது அவர் வீட்டிலேயே 323 ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததாக கண்டுபிடித்தார்கள். எதற்காக? ஒரு மினிஸ்டர் வீட்டில் இத்தனை கனெக்ஷன். அந்த கனெக்ஷன்களை வைத்து தன்னுடைய பர்சனல் பிரைவேட் சேனலான சன் நெட்வொர்க்குக்காக அந்த கனெக்ஷனை பயன்படுத்தி கொண்டிருந்தார் தயாநிதி மாறன். இந்த ஊழல் வெளிவந்த உடனேயே அவர் ராஜினாமாவை கொடுத்து வெளியேறுகிறார். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோயிலேஷன் கவர்மெண்ட், அதே கட்சியை சார்ந்த ஏ ராஜா அந்த பொறுப்பில் வருகிறார். சரி, ஏ ராஜாவாவது சரியாக இந்த அமைப்பை நடத்துவாரா என்று நீங்க பார்க்கும்போது அதுவும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் வைமேக்ஸ் என்கிற ஒரு சர்வீஸை கொண்டு வர பார்த்தார்கள். வைமேக்ஸ் வந்து வைஃபைவோட ஒரு மடங்கு அதிகமான ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. அதற்காக ஸ்பெக்ட்ரம் நாங்க ஏலத்தில் விட போகிறோம் என்று கூறினார்கள். அந்த ஸ்பெக்ட்ரம் ஏலத்தில் கூட ஒரு ஊழல். கிட்டத்தட்ட
1,60,000 சில்லற கோடி ரூபாய் அதில் ஊழல் நடந்ததாக கூறினார். 2011ஆம் ஆண்டு சிபிஐ சார்ஜ் ஷீட்டை ஃபைல் செய்கிறது. சுப்ரீம் கோர்ட் 122 லைசன்ஸ்களை ராஜா வழியாக கொடுக்கப்பட்ட அந்த லைசன்ஸ்களை ரத்து செய்கிறார்கள். இதை தாண்டி ராஜா மீது போடப்பட்ட அந்த வழக்கும் முடிகிறது. உங்களில் எத்தனை பேர் அது ஒரு ஸ்கேம் அல்ல ஸ்கேம் இல்லை என்று நம்புகிறீர்கள்? அதை நீங்க தயவு செய்து கமெண்டில் எழுதிவிடுங்கள். முதலமைச்சர் தன்னுடைய வீட்டில் பர்சனல் லைன்ஸ்களை எழுதிக் கொள்கிறார். இன்னொரு அமைச்சர் ஸ்பெக்ட்ரம்களை வித்து அதில் ஊழல் செய்கிறார். இதற்கு மேல் நீங்க பார்த்தீர்கள்னா அனைத்து கட்சிகளுமே பிஎஸ்என்எல் இந்த அளவில் பணத்தை சம்பாதித்து கொடுத்த ஒரு கம்பெனி எப்படி நஷ்டத்தில் போனது, எப்படி இத்தனை ஊழல்கள் வெளிவருகிறது என்று அதை ஆழமாக பார்க்க வேண்டும் என்று ஒரு அக்கறை எடுத்து காட்டினார்கள். சிபிஐ மற்ற அமைப்புகள் அதில் கண்காணிக்க தொடங்கினார்கள். சின்ன சின்ன டெண்டர் வெளிவிட்டால் கூட அதில் ஊழல் வர தொடங்கியது. இதற்கு மேல் என்னைக்குமே பிஎஸ்என்எல் எழும்ப முடியவில்லை. அந்த நஷ்டத்தை அவர்களால் சரிபார்க்கவே முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் எந்த அளவில் டெலிகாம் செக்டரில் டெண்டர்கள் கொடுக்கப்பட்டதோ, நோக்கியா போன்ற கம்பெனி அந்த டெண்டரை கொடுக்கும்போது அவர்களுடைய டெண்டர் ரிஜெக்ட் ஆனது. ஆனால் யாரோவே தெரியாத ஒரு பெயர், அட்ரஸ் கிடையாது, பெயர் கிடையாது, ஷெல் கம்பெனிஸ்கள் வழியாக அவர்களுக்கு அந்த டெண்டர் கிடைக்க தொடங்கியது. இந்த தருணத்தில் தான் வோடாஃபோன், ஐடியா, ஏர்டெல் போன்ற தனியார் கம்பெனிகள் வளர தொடங்கினார்கள். தாங்கள் தான் ராஜா போன்ற அந்த பிடி அவர்களுக்கு இந்த மார்க்கெட்டில் கிடைத்தது. இப்போ ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தது பிஎஸ்என்எல். மறுபடியும் நாங்க ரிவைவ் ஆக போகிறோம் என்று. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா பிஎஸ்என்எல் 9,30,000 GSM டவர்களை நாங்க உருவாக்க போகிறோம் என்கிற அந்த திட்டம். இந்த திட்டத்துடைய அன்னைக்கு விலை $10 பில்லியன். இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 85,000 கோடி ரூபாய்க்கான அந்த ப்ராஜெக்ட். அப்படி அந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்திருந்தால் உலகத்திலேயே இதற்கு மேல் வேற எந்த ப்ராஜெக்டுமே நின்றுக்க முடியாது. டெலிகாம் செக்டரில் இருந்த ஒரு மிக பெரிய ப்ராஜெக்ட், அதிலும் ஊழல். பிஎஸ்என்எல் அரசாங்கம் இதற்கு மேல் பிஎஸ்என்எல் நம்ப முடியாது, இங்க எந்த விஷயத்தை தொட்டால் கூட இங்க ஊழல் மட்டும்தான் நடக்கிறது, எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே விட்டுவிடுங்கள், எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் வாங்க வேண்டாம், எந்த விதமான புதிய டவரும் வேண்டாம், பிஎஸ்என்எல் அப்படியே இயங்கட்டும் என்று விட்டுவிட்டார்கள். பிஎஸ்என்எல் உடைய இரண்டாவது மிஸ்டேக் எப்படி சரிந்தது என்று அதையும் நீங்க பாருங்கள். அங்க இருக்கக்கூடிய ரூட் ஸ்டாஃப், திமிரு, பயங்கரமான திமிரு. நீங்க போய் பில் கட்ட போனீர்கள்னா, நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீர்கள்னா, அந்த ஸ்டாஃப் உங்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம், அக்ரெசிவ் பிஹேவியர். இந்த இடத்தில் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை பார்த்தீர்கள்னா, நாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், நீங்க எந்த விதமான கம்ப்ளைண்டை போட்டு பார்த்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு யூனியன் இருக்கு, எங்களை தாண்டி நீ எதுவுமே செய்ய முடியாது. மூன்றாவது, டிலே இன் கனெக்ஷன். இன்னைக்கு நான் ஏர்டெலுக்கு ஒரு சின்ன ஒரு போன் மட்டும் செய்தால் போதும், ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பினால் போதும், எனக்கு கனெக்ஷன் தேவை என்று என்னை தூங்க விட மாட்டார்கள். அடுத்த நாள் காலையில என்னோட வீட்டில் அந்த கனெக்ஷன் இருக்கும், அல்ல அன்னைக்கு ஈவினிங்கே அந்த கனெக்ஷன் இருக்கும். ஆனால் பிஎஸ்என்எல்லிடம் நான் ஒரு கனெக்ஷனை வாங்க போனோம் என்றால் நான் ஒரு ஃபார்மை நிரப்பணும், நானா போகணும். அப்போ அவர்கள் ஒரு 7-8 நாள் அவகாசத்தை கேட்பார்கள். சரி, கனெக்ஷன் வந்து விட்டது, இன்டர்நெட் சரியாக வேலை பார்க்கிறது என்று அதை நீங்க பார்த்தீர்கள்னா அதுவும் கிடையாது. அதற்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கள். அந்த கம்ப்ளைண்ட் 1 நாள், 2 நாள், 3 நாள் எடுத்துக்கொள்ளும். சரி, அப்பவும் நீங்க மண்டை பிடித்து கொண்டு எப்படியாவது இதை சரிபார்த்து கொடுங்கள் என்று நீங்க கேட்கும் போது அதை செய்து கொடுக்க மாட்டார்கள். கடைசியில் நீங்க தோர்த்து போய் எனக்கு கனெக்ஷனே தேவையில்லை என்று கூறுவீர்கள். அப்பவும் பில் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த கனெக்ஷனை கேன்சல் செய்வதற்காக இன்னொரு ஃபார்மை நீங்க நிரப்ப வேண்டும். இந்த அளவில் பிஎஸ்என்எல் உடைய விவகாரம் இருந்தது. இந்த தருணத்தில் தான் மக்கள் தோர்த்து போய் இன்னொரு ஆப்ஷனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போதான் ஜியோவுடைய என்ட்ரி வருகிறது. இது அரசாங்கத்துடைய மிக பெரிய தவறு கூட. இதே பிஎஸ்என்எல் உடைய மிகப்பெரிய அழிவு காலத்திற்கான அந்த பாதை. ஜியோ வந்தவுடன் அனைத்துமே இலவசம் 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 என்று கூறினார்கள். நீங்க என்ன 2G 3Gக்கு பாசைப்படுகிறீர்கள்? என்னிடம் 4G இருக்கிறது, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கிறது. நீங்க காலுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, இன்டர்நெட்டுக்கு பணம் கொடுக்க தேவையில்லை, டேட்டாவிற்கு பணம் கொடுக்க தேவையில்லை, எதுவுமே நீங்க கொடுக்க தேவையில்லை, அனைத்துமே இலவசம் என்று கூறினார் அம்பானி. அதற்கு ஆசைப்பட்டு அனைத்து மக்களுமே லைனில் நின்று அதே ஜியோ சிம்மை நீங்க வாங்கினீர்கள். கிட்டத்தட்ட 2 வருடம் நீங்க இலவசமாக அனைத்துமே பயனும் படுத்தினீர்கள். இந்த இடத்தில் செல்லுலர் ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இவர்கள் ட்ரை மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார்கள். எந்த
திட்டம், எந்த ஸ்கீமையும் நீங்க எடுத்து வந்தால் கூட அந்த ஸ்கீம் 90 நாட்களுக்கு மேல இருக்கக்கூடாது. ஆனால் ஜியோ வரும்போது 2 வருடம் வரை இலவச இன்டர்நெட், இலவச டேட்டா, இலவச காலிங் அனைத்துமே கொடுக்கப்பட்டது. அதாவது அரசாங்கம் பிஎஸ்என்எல்ஐ மட்டுமல்ல, அனைத்து டெலிகாம் ஆபரேட்டர்களை முறித்துவிட்டு ஜியோவிற்காக லாபத்தை தேடி கொடுக்கக்கூடிய அந்த வழியை இயக்கி கொடுத்தது. பிஎஸ்என்எல் மட்டும் அந்த காலத்தில் முடங்கவில்லை. டாடா, டோகோமோ, ஏர்செல் போன்ற மிகப்பெரிய கம்பெனிகள் முடங்கியது. வோடாஃபோன் ஐடியாவுடைய ஷேர்ஸ் சரிந்தது. ஏர்டெல் தன்னுடைய கஸ்டமர்ஸ்களை இழந்தார்கள். எதுவுமே நிற்கவில்லை. நீங்க பார்த்தீர்களா, ஒரு பட்டியலை எடுத்து காட்டுகிறேன். எத்தனை கம்பெனிகள், எத்தனை டெலிகாம் கம்பெனிகள் இந்தியாவில் இருந்தது, எத்தனை போய்விட்டது என்று. பிஎஸ்என்எல் சரிந்ததற்கு 4வது மிக முக்கியமான காரணம் பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய இன்எஃபிஷியன்சி. ஆர்பு என்று கூறுவார்கள், அதாவது ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர். ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு பணத்தை வாங்குறீர்கள். தனியார் கம்பெனிகள் எல்லாருமே நகரங்களில் இருந்தார்கள். நகரங்களில் இருக்கக்கூடிய நபர்களால் அதிக பணம் கொடுக்க முடியும். 2வது, பிஎஸ்என்எல் அரசுக்கு சொந்தமான கம்பெனியாக இருந்ததால் அவர்கள் அந்த காம்படிஷனை தாண்டி மக்களுக்கு ஒரு நார்மலான பிரைஸில், அதாவது அஃபோர்டபிள் பிரைஸில் அந்த சர்வீசஸ்களை கொடுத்து வந்தார்கள். வருமானம் குறைவு, ஆனால் செலவு அதிகம். 1,70,70,000 ஸ்டாஃப் மிகப்பெரிய ஹெஃப்டியான சேலரியுடன் இருந்தார்கள். வருமானம் வரவில்லை, ஆனால் எக்ஸ்பென்சஸ் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இதுவும் பிஎஸ்என்எல் சரிந்ததற்கான மிக முக்கியமான காரணம். இந்த இடத்தில் பிஎஸ்என்எல் எதற்காக சரிந்தது என்கிற விஷயம் உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் பிஎஸ்என்எல் ஏன் தேவை, பிஎஸ்என்எல் ஏன் உடையக்கூடாது, பிஎஸ்என்எல் ஏன் மக்களுக்கான கம்பெனி என்கிறதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் டு கண்ட்ரோல் த காம்படிஷன், ஜியோவிடம் 40% மார்க்கெட் ஷேர் இருக்கிறது. ஏர்டெல்லிடம் 33% மார்க்கெட் ஷேர் இருக்கிறது. வோடாஃபோன் ஐடியாவிடம் கிட்டத்தட்ட ஒரு 15% மார்க்கெட் ஷேர் இருக்கிறது. எல்லாத்தையுமே கூட்டி கழித்து பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 92% மார்க்கெட் ஷேர் வோடாஃபோன், ஜியோ மற்றும் ஏர்டெல் கையில் இருக்கிறது. பிஎஸ்என்எல்லிடம் வெறும் 8% மட்டும்தான் இருக்கிறது. இந்த இடத்தில் பிஎஸ்என்எல் நாங்க 4G கொண்டு வர போகிறோம், அடுத்த வருடம் 5Gயை கொண்டு வருவோம் என்று கூறுகிறார்கள். அப்புறம் கஸ்டமர் கேர் சர்வீஸ், இது எல்லாம் எப்படி? அப்படி இந்த 3 விஷயத்திலுமே பிஎஸ்என்எல் வேலை பார்த்து விட்டால் அடுத்த 1 வருடம் அல்ல 2 வருடத்தில் மீண்டும் பிஎஸ்என்எல் இந்த மார்க்கெட்டை பிடிக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி. இந்த இடத்தில் பிஎஸ்என்எல் எதற்காக தேவை என்று உங்களோட கேள்விக்கு பதில், பிஎஸ்என்எல் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை கண்ட்ரோலில் வைக்க முடியும் இந்த நாட்டு அரசாங்கத்தால். இல்லை என்றால் முடியாது. எப்படி பிஎஸ்என்எல் இத்தனை பிரச்சனைகளை தாண்டி இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அலைவில் இருக்கிறதுன்னு நீங்க பார்த்தீர்கள். அதற்கான ஒரு சில காரணங்கள் இருக்கு. பிஎஸ்என்எல் அவர்களுடைய டவர்ஸ், மக்களுடைய அன்பு. எங்க ஜியோவால் போக முடியவில்லையோ, எங்க ஏர்டெல்லால் போக முடியவில்லையோ, எங்க வோடாஃபோன் ஐடியா இதுவரை கால் கூட வைக்கவில்லையோ, அந்தந்த இடங்களில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருக்கட்டும், ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு மலை அடிவாரமாக இருக்கட்டும், மலையாக இருக்கட்டும், காடாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே பிஎஸ்என்எல் விதித்த அந்த டவர்ஸ் இன்னைக்கும் அந்த சிம் கார்ட்ஸ்கள் இருக்கிறது. அந்த சிம் கார்டு என்னைக்கும் எங்கேயுமே போகவில்லை. 2வது, அரசாங்கத்துடைய கம்பெனி. அரசாங்கம் எப்பவுமே பக்கபலமாக இருக்கிறது. முக்கியமாக மோடி அரசாங்கம் பிஎஸ்என்எல்ஐ அழிய விட மாட்டாது என்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. காரணம், அப்படி மோடி அரசாங்கத்தின் போது பிஎஸ்என்எல் அழிந்து விட்டால் மோடி அந்த பழியை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. அதனால் எந்த வாடகையாக இருந்தாலும், என்ன சேலரியாக இருந்தாலும், எவ்வளவு பணம் தேவை இருந்தாலும் பின்வாசல் வழியாக மோடி அரசாங்கம் பிஎஸ்என்எல்லுக்கு உதவி கொண்டுதான் இருக்கிறது. இதுவரை கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாயை மோடி அரசு பிஎஸ்என்எல்லுக்கு கொடுத்திருக்கிறது ரிவைவல் ப்ராசஸில். இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி, பிஎஸ்என்எல் திரும்புமா? இதற்கான பதில் ஆமாம், நிச்சயமாக பிஎஸ்என்எல் திரும்பும். எப்படி என்று நீங்க கேட்கலாம். பிஎஸ்என்எல்லை ரிவைவ் செய்வதற்காக ஒரு 6 லட்சம் கோடி ரூபாய்க்கான பிளானை போட்டிருக்கிறது மோடி அரசாங்கம். இதில் முதல் கட்டமாக ரத்தன் டாடா அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 15,000 கோடி ரூபாய் செலவில் டிசிஎஸ் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள் ஒட்டுமொத்த இந்தியாவில் பிஎஸ்என்எல்லுடைய 4G, அடுத்த வருடம் பிஎஸ்என்எல்லுடைய 5Gக்கான அந்த ரோட் மேப்பை போட்டுவிட்டார்கள்.
ரத்தன் டாட்டாவுடைய கம்பெனி டிசிஎஸ் கொண்டு வரக்கூடிய இந்த ஹார்ட்வேரை நீங்க பார்த்தீர்கள்னா, ஹார்ட்வேரை நீங்க மாற்ற தேவையில்லை. ஒரே ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேடை வைத்து அடுத்த வருடத்தில் அதை 5G ஆக கன்வெர்ட் செய்ய முடியும். எஃபிஷியன்சியை நீங்க பாருங்கள், இதுவும் இந்த இடத்தில் முக்கியமாக இருக்கிறது. 1,70,000 ஸ்டாஃப். அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டப்படி நீங்க பார்த்தீர்கள்னா விஆர்எஸ் வாங்க தூண்டி வருகிறார்கள். பழைய ஸ்டாஃப்களை, அதாவது வயதான ஸ்டாஃப்களை கட்டாயப்படுத்தி இந்த விஆர்எஸ்ஐ கொடுத்து அவர்களை வேலையை விட்டு தூக்கி வருகிறார்கள். இதற்கு பின்னாடி காரணம் அந்த ஆரோகன்சி, அந்த ஆட்டிடியூடை உடைக்க வேண்டும். இப்ப புதிதாக சேரக்கூடிய இளம் ஸ்டாஃப் அவர்களை பார்த்தீர்கள்னா மக்களிடம் சரியாக நடந்து கொள்வார்கள், கஸ்டமர் கேர் இம்ப்ரூவ் ஆகும், அவர்களை இன்னும் ஆழமாக உழைப்பார்கள் என்கிற அந்த நம்பிக்கை. அதனால் அது ஒரு விஷயம். கடைசி மிக முக்கியமான விஷயம் பப்ளிக் சப்போர்ட். பப்ளிக் ஏற்கனவே கோ பேக் ஜியோ, பாய்காட் ஜியோ, பாய்காட் ஏர்டெல் என்று எழுத தொடங்கிவிட்டார்கள். வி சப்போர்ட் பிஎஸ்என்எல், பிஎஸ்என்எல்க்கு கர்வாப்சி என்கிற பல்வேறு விஷயங்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். பல நபர்கள் பிஎஸ்என்எல்லின் புது சிம் கார்டை வாங்க தொடங்கிவிட்டார்கள். பல பேர் பிஎஸ்என்எல்லுக்கு போர்ட் செய்யவும் தொடங்கிவிட்டார்கள். இந்த பப்ளிக் சப்போர்ட் எதற்காக நீங்க பார்த்தீர்கள்னா பிஎஸ்என்எல்லுடைய ஒரு டாரிஃப் பிளானை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 1,515 ரூபாயில் வருடம் முழுவதும் 2 GB டேட்டா, ஒவ்வொரு நாளைக்கும் 2 GB டேட்டா, வருடம் முழுவதும் அன்லிமிட்டெட் கால், அன்லிமிட்டெட் SMS என்கிற இந்த சிஸ்டம், இந்த டாரிஃப். இது போன்ற டாரிஃப் வேற எந்த ஆபரேட்டராலும் கொடுக்க முடியவில்லை. கடைசியில் 4 விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒட்டுமொத்த டெலிகாம் பிசினஸை வைத்து நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இந்த நாட்டு மக்கள் நிச்சயமாக இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் எடிக்ஷன். எதற்கும் அடிமையாகாதீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்கிற அந்த எடிக்ஷனிற்கு நீங்க ஆளாகக்கூடாது. எப்படி இலவசம் இலவசம் என்று உங்களை அடிமைப்படுத்தி விட்டார்களோ அதிலிருந்து நீங்க மீண்டு வர வேண்டும். 2வது, எதுவுமே இலவசமாக கிடைக்காது. இதை நீங்க நம்பணும். இலவசம் என்று யார் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறார்களோ அதற்கு பின்னாடி உங்களிடமிருந்தே அதற்கான பணத்தை வசூலிப்பார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 3வது, நாட்டு நடப்பை புரிந்து கொண்டு தன்னை அப்கிரேட் செய்து கொள்ள வேண்டும். பிஎஸ்என்எல் அதில் தவறியது. எப்போ மற்ற கம்பெனிகள் 3G, 4G, 5G என்று தாவ ஆரம்பித்தார்களோ அப்ப கூட பிஎஸ்என்எல் அதே 2Gயில் தான் இருந்தது, அதே 3Gயில் தான் இருந்தது, அப்கிரேட் செய்யவில்லை. கடைசியாக நீங்க பார்த்தீர்கள்னா ஜியோ ஏர்டெல்லுடைய அகங்காரம், எங்களை தாண்டி வேறு யாருமே இல்லை என்கிற அந்த நம்பிக்கை வைத்து எப்படி வேணாலும் மக்களை ஏமாற்றி விடலாம், எவ்வளவு வேணாலும் பணத்தை ஏற்றி விடலாம் என்று நம்பக்கூடிய இந்த அகங்காரத்தை உடைத்திருக்கிறது இந்த பதிவு. பிஎஸ்என்எல் திரும்பி வர வேண்டும். பிஎஸ்என்எல் இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டு மக்களுக்காக அது உழைக்கும். எப்படி யாருமே இல்லாத போது கூட நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமங்கள், மலைகள், காடுகளில் பிஎஸ்என்எல் தன்னுடைய டவர்ஸ்களை கொண்டு போய் சேர்த்தார்களோ, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக சேவை செய்ததோ, இன்னைக்கு ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், அல்ல வோடோஃபோன், ஐடியாவாக இருக்கட்டும், இவர்கள் என்னைக்குமே இது போன்ற வேலையை பார்க்க மாட்டார்கள். பிஎஸ்என்எல் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இருப்பார்கள். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரை பார்த்திருந்தால் தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த நாட்டு பப்ளிக் செக்டர் பேங்காக இருக்கட்டும், பப்ளிக் செக்டர் இது போன்ற ஆர்கனைசேஷன்ஸ்களாக இருக்கட்டும், சர்வீஸ் ப்ரொவைடர்களாக இருக்கட்டும், அனைத்துமே அரசாங்கத்தில் கையில் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு அதற்கான லாபம் போய் சேரும். கார்ப்பரேட் கையில் போனதற்கு பின்பு அவர்களுடைய குடும்பத்தின் திருமண விழாவுடைய படங்களை மட்டும்தான் நீங்க பார்ப்பீர்களுடைய உங்களுக்கு அதற்கான லாபம் கிடைக்காது. அம்பானி திருமண விழாவுடைய அந்த இன்விடேஷன் மட்டுமே, ஒரு இன்விடேஷன் கார்டு 7 லட்சம் ரூபாயா. அந்த மொய்யை உங்களிடமிருந்து பறித்திருக்கிறார்கள், போட சொல்லியிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.